ஹாய்ங்க. இன்னைக்கு வீடியோவில் இந்த க்யூட்டான டிஐஒய் பேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது யாருக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னா, லைக் இப்போ நீங்கள் ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஜுவல்லரிஸ் ஆல்ரெடி செல் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, உங்களோட ஐட்டம்ஸை இந்த மாதிரி ஒரு பேக்கிங்கில் போட்டு நீங்களே எப்படி பேபி ஷவர் இருக்கலாம், இல்லை ஒரு பர்த்டேஸில் நீங்களே ஒரு கிஃப்ட் ரிட்டர்ன் கிஃப்ட் ஐட்டமாக கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பேக்கிங் வீடியோ நான் போட போகிறேன். இல்லை எனக்கு பேபி ஷவர் ஈவெண்ட் நானே ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வாங்குற அதே பேங்கிள்ஸ், மஞ்சள், குங்குமம்லாம் தான். ஸோ இது இந்த மாதிரி பவுச்சஸில் போட்டு நீங்களே ரெடி பண்ணலாம். வாங்க இந்த டிஐவி வீடியோ எவ்வளோ சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த பவுச்சஸ் உங்களுக்கு மீஷோ அண்ட் அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பவுச் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஐட்டம்ஸ் போடணுமோ அந்த ஐட்டம்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு இந்த ஹேர் பேண்ட் இருக்குது. இது வந்து நீங்கள் பேபி ஷவர் கிஃப்ட்டுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹேர் பேண்ட் போட்டிருக்கேன். ஸோ பேபி ஷவர் அப்படின்னாலே நம்ம வளையல் போடுவோம், குங்குமம் போடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், வளையல் போட்டுக்கோங்க. ஸோ 2 பேங்கிள்ஸ் உள்ளே போட்டாச்சு. இது அழகாக அந்த பேங்கிள் நடுவில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அது உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும். ஸோ நான் இதை போட்டுக்கிறேன். இதை போட்டுட்டு நான் அதை போட்டுக்கிறேன். ஏன்னா நான் உங்களுக்கு எடுக்கும்போதே ஒரு பெரிய ஐட்டமாக எடுத்துக்கிட்டேன். ஸோ பேண்டு போட்டாச்சு. பேண்டு போட்டுட்டு அதில் நீங்கள் பேங்கிளும் இந்த மாதிரி போட்டுருங்க. ஸோ போட்டாச்சு. பேபி ஷவர் அப்படின்றதுனால மஞ்சள் குங்குமம் கண்டிப்பாக போடுவோம். ஸோ மஞ்சள் குங்குமம் செட்டும் போட்டுக்கோங்க. ஸோ மஞ்சள் குங்குமம் செட்டும் உள்ளே போட்டாச்சு. ஸோ இதுக்குள்ளே உங்களுக்கு இன்னுமே ஒரு சாக்லேட் இன்சர்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த பவுச்சஸில் நம்ம தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம போட்டுட்டோம். ஸோ போட்டுட்டு இதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு கவர் இருக்கும். அதை பீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேசிக் பேக்கிங் ரெடி. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐட்டமாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சிம்பிள் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர்ஸ் கிடைக்கும், இந்த மாதிரி ரோலில் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ, என்ன டிசைன்ஸ் வேணுமோ இதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் கிடைக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு உங்கள் கவர் சைஸுக்கு எவ்வளோவோ அந்த கவர் சைஸுக்கு இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி மடக்க போகிறோம். ஓகேங்களா? மடக்கி இதை கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த அளவு எடுத்துக்கோங்க. அளவு எடுத்துகிட்டு இங்கே கட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்தோன்னா இங்கே வச்சுட்டு இதை மடக்கிட்டு அந்த போது சைஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அதை ஸ்டேபிள் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்டேபிள் எடுத்துகிட்டு அந்த எட்ஜஸில் வச்சு ஸ்டேபிள் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. வெரி சிம்பிள். ஸோ ஸ்டேபிள் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேணும்னா சென்டர்லேயுமே கூட நீங்கள் ஒரு ஸ்டேபிள் பண்ணிக்கலாம். அது ஒரு புஷன் நிற்குது, அந்த கட்டி வேண்டாம் அப்படின்னா யூ கேன் ஸ்டேபிள் இட் வந்து சென்டர் ஆல்சோ. பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த பேக்கிங் ரெடி ஆயிடுச்சிங்களா? ஸோ இதில் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது பேபி ஷவர் அப்படின்றதுனால நான் இந்த MDF கட்அவுட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இது பேபி ஷவர் அப்படின்றதுனால நம்ம இந்த பேபி ஷவரை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, என்கிட்ட ஃபேப்ரிக் க்ளூ இருக்குது. ஸோ எந்த க்ளூலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேப்ரிக் க்ளூ போட்டுட்டு நாம் அந்த பேபி ஷவர் இதுவும் வந்து அதை ஸ்டிக் பண்ண போகிறோம். அதுதாங்க. ஸோ ஃபேப்ரிக் க்ளூ போட்டுட்டு MDF எடுத்தாச்சு. MDF எடுத்துகிட்டு வந்து ஸ்டிக் எடுத்து இது ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இது நீங்கள் லைக் நைட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மார்னிங் ட்ரை ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க. இது பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது இந்த பேக்கிங். ஸோ இந்த மாதிரி நீங்களே ஐட்டம்ஸ் நீங்களே ஒரு டிஐஒய் பேக்கிங் பண்ணி நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். இது ட்ரை ஆனதுக்கப்புறம் இது எப்படி இருக்கும் அப்படின்றத நான் காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 இயரிங்ஸ் போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிப் அண்ட் பேங்கிள் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரேஸ்லெட் இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயரிங் போட்டு வச்சுருப்போம். ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான இந்த ஜுவல்லரி ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பான்சர் பண்ணது ஹேண்ட்மேட் ஹெவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த குந்தன் ஜுவல்லரி ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ் என்ன டிசைன்ஸ் கேட்குறீங்களோ அவங்க அந்த டிசைன்ஸை கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாமே அவங்கள்ட்ட போட்டது தாங்க கிளிப்ஸ் எல்லாமே. நான் என்னோடய பாப்பாவுக்குமே அவளுக்கு இந்த குடுமையில் போடுறதுக்கு பேண்டு கிளிப்ஸ் எல்லாமே போட்டிருந்தேன். ரொம்ப க்யூட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் நிறைய நம்ம கிரியேட்டிவ் யூஸ் பண்ணி ஐட்டம்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 inch மேக்னெட்ஸ் இருக்குது. ஸோ இது ஃபுல் மேக்னெட்ஸ் இது. ஸோ இந்த மேக்னெட்ஸ் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இப்போ லக்ஷ்மி இருக்குது. அண்ட் ஐ ஆல்சோ ஹேவ் இந்த மாதிரி முருகருமே நான் வேறு ஒரு டிஸ்பேச்சுக்காக போட்டு வச்சுருக்கேன். ஸோ 3 inch முருகருமே நம்மக்கிட்ட இருக்கார். ஓகேங்களா? ஸோ இதுவுமே கூட நம்ம அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 3 inch மேக்னெட் போட்டிருப்பேன். பேங்கிள் இருக்குது, கும்குமம் இருக்குது. ஸோ போட்டுட்டு இது ஒரு பேக்காக நம்ம பண்ணியாச்சுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கேள்வி யூஸ் பண்ணி இதில் என்னென்ன போட்டுக்கலாம். லைக் இது உள்ளே நீங்கள் நட்ஸ் ஏதாவது போடணும் அப்படின்னா கூட உள்ளே நீங்கள் நட்ஸ் எல்லாம் போட்டுக்கூட நீங்கள் அந்த பேக் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு MDF கட்அவுட்ஸ்மே கூட இப்போ நான் உங்களுக்கு காட்டினது பேபி ஷவருக்கு. ஸோ பேபி ஷவர் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி பிச்வாய் கவுஸும் கிடைக்கும். ஸோ பிச்வாய் கவுஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ஹவுஸ் வார்மிங். ஸோ இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் கிடைக்கும். ஸோ
ஸோ நீங்கள் அந்தந்த ஈவெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான டிஐஒய். இதை வச்சு நீங்களே க்ரியேட்டிவாக நிறைய ஐடியாஸ் இதில் பண்ணலாம். ஸோ ஐ ஹோப் இந்த டிஐஒய் ஐடியா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டிஐஒய் வீடியோஸ் வந்து நான் போட்டுகிட்டே இருவேன் பேக்கிங்க்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃப்யூச்சரில் இந்த மாதிரி வீடியோஸ் உங்கள் ஃபீல்டில் வரும். தேங்க்யூ.